நீங்க எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு சில சூப்பர் ஹீரோ கேஜெட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கேஜெட்ஸ்லாம் தாறுமாறா இருக்க போது, அதனால வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அயன்மேன் ஃபேன்ஸ், தார் ஃபேன்ஸ், டெட்பூல் ஃபேன்ஸ், ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்னு உங்களுக்காகவே ஏகப்பட்ட கேஜெட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இந்த கேஜெட்ஸ்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ நீங்க ஈஸியா கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். எப்போது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாருன்னு கேட்பேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கேட்கறேன். உங்களுக்கு பிடிக்காத சூப்பர் ஹீரோ யாருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அந்த கேரக்டரை ஏன் பிடிக்காதுங்கிறதையும் சொல்லிருங்க. பாப்போம் யார் அந்த சூப்பர் ஹீரோ, நான் எத்தனை பேருக்கு அந்த கேரக்டர் பிடிக்காம இருக்குன்னு. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போலாம். ஸ்பைடர்மேன் கார்ட்ஸ். நீங்க இதுக்கு முன்னாடி கார்ட்ஸ் விளையாண்டுருக்கீங்களா? அப்படி விளையாடலனா கூட பரவாயில்ல. ஏன்னா இந்த கார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா விளையாட தோணும். இந்த கார்ட்ஸோட டிசைனே பாக்குறதுக்கு ரொம்பவே யூனிக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், கிரீன் காப்ளின் மாதிரியான ஒரு சில மார்வல் கேரக்டர்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க கார்ட்ஸ் விளையாடும் போது ரொம்பவே ஃபன்னா இருக்கும். எனக்கு பர்சனலா அந்த கார்ட்ஸ் பின்னாடி இருக்க அந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் சூப்பர் ஹீரோ ஃபேனா இருந்து கார்ட்ஸ் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கார்ட்ஸ் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தோர் பிடிக்கும்னா இந்த கேஜெட் உங்களுக்காக தான். இதுதான் மியால்னிர் மூவில தார் யூஸ் பண்ண அதே டிசைன்ல தான் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷலி இது ஒரு சூப்பர் ஹீரோ கலெக்ஷன் உங்க வீட்ல நீங்க வச்சுக்கலாம். அதுக்காக தான் அது கூட ஒரு ஸ்டாண்டும் கொடுத்திருக்காங்க. சரி இது ஒரு ஹேமர் மட்டும் தான் நினைச்சீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் கூட. இதை நீங்க உங்க மொபைலோட ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி ஜாலியா சாங்ஸ் கேட்கலாம். முக்கியமா இதுல ப்ளூ கலர்ல லைட்டிங் எஃபெக்ட்ஸும் இருக்கு. அது பாக்குறதுக்கு இன்னும் கூட ஸ்டைலிஷாவே இருக்கு. உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிடிக்குமா? அப்ப இந்த கேஜெட் உங்களுக்காக தான். இத பாருங்களேன், இதான் பம்பிள் பீ. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவில காமிச்ச அதே டிசைன்ல தான் இதை அப்படியே பண்ணிருக்காங்க. டீடைலிங்லாம் பாக்குறதுக்கு பக்காவா இருக்கு. இதோட ஹைலைட் இதை நீங்க ஒரு காராவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே பம்பிள் பீயாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத காரா பாக்குறதுக்கு பயங்கரமாவே இருக்கும். அண்ட் ஓபன் பண்ணி பம்பிள் பீயா பாக்குறப்ப அதை விட பயங்கரமா இருக்கும். இது நீங்க ஒரு ஷோ பீஸா கூட உங்க வீட்ல வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கெஸ்ட் எல்லாம் யாராச்சும் வந்தாங்கன்னா கூட உங்க அட்டென்ஷன் ஃபுல்லா இது மேல தான் இருக்கும். ஏன்னா டீடைலிங் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதோட பிரைஸ் 800 ரூபீஸ் கிட்டக்க வரும். இங்க பாருங்க, இது எங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல, டெட்பூல் யூஸ் பண்ணுவாரு அந்த கட்டானா தான் அது. சைடுல இருக்க டிசைன் கூட பாருங்களேன், பாக்குறதுக்கு அப்படியே இருக்கு. கட்டானா தானே உள்ள இருந்து ஓபன் பண்ணா ஸ்வாட் வரும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. வெளியில இருந்து பார்க்க தான் ஒரு கட்டானா மாதிரி இருக்கும். ஓபன் பண்ணீங்கன்னா இது ஒரு அம்பர்லா. இந்த அம்பர்லா ஸ்பெஷலா பாய்ஸ்க்காக ரெடி பண்ணிருக்காங்க. ஏன்னா பாருங்களேன், இந்த அம்பர்லாவோட டாப்ல எந்த டிசைனுமே இல்ல. அம்பர்லாவோட ஹேண்டில்ல மட்டும் டெட்பூலோட அந்த டிசைனை கொடுத்திருக்காங்க. இந்த அம்பர்லா ரொம்பவே டியூரபிளாவும் இருக்கும். முக்கியமா அடிக்கிற வேலைக்கு இந்த அம்பர்லா கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நீங்க டெட்பூல் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த அம்பர்லா உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இந்த ப்ராடக்ட்டை பாருங்களேன், நீங்க அயன்மேன் மாதிரி ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான கேஜெட்டா இருக்கும். இது ஒரு அயன்மேன் ஆர்க் ரியாக்டர் லைட். இதை எடுத்து நீங்க உங்க சட்டையில கூட அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் இது கூட உங்களுக்கு ஒரு மேக்னெட்டும் கொடுத்துருவாங்க. அதை நீங்க ஷர்ட் குள்ள வச்சு இந்த ஆர்க் ரியாக்டர் அப்படியே வெளியில ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமா இதை நீங்க அப்படியே வேர் பண்ணிட்டு வெளியில கூட போலாம். நீங்க ஒரு வெறித்தனமான அயன்மேன் ஃபேன் எல்லாருக்குமே தெரிய வரும். இந்த மாஸ்க் யாரோட மாஸ்க்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நான் வேணா உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் தரேன். ஆமா கைஸ், இதுதான் ஸ்டார்-லார்டோட மாஸ்க். பார்க்கிறதுக்கு யூனிக் அண்ட் ஸ்டைலிஷாவே இருக்கும். முக்கியமா இந்த மாஸ்க் நீங்க ஓபன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வேர் பண்ணிக்கவும் முடியும். இதுல லைட்டிங் சிஸ்டமும் இருக்கு. அதாவது கண்ணெல்லாம் லைட் எரியும். இதுக்குள்ளே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா மொபைலோட கனெக்ட் பண்ணி அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க வேர்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பார்க்கிறதுக்கு அப்படியே ஸ்டார்-லார்ட் மாதிரியே இருப்பீங்க. முக்கியமா இந்த ஹெல்மெட் நீங்க டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த ஹெல்மெட்டை வாங்கி யூஸ் பண்றதோட அவங்க வீட்ல டெக்கரேட்டிவ் பீஸா தான் வச்சுப்பாங்க. உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட பிரைஸ் 2000 ரூபீஸ் கிட்டக்க வரும். ஸ்பைடர்மேன் பாப்கார்ன் மேக்கர். உங்க வீட்லயே நீங்க பாப்கார்ன் மேக் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்காக தான். இது ஒரு பாப்கார்ன் மேக்கர். இதை யூஸ் பண்றதுக்கு இதுக்குள்ள நீங்க கார்ன் எடுத்து கொஞ்சம் வைக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே ஆன் பண்ணி விட்டீங்கன்னா மட்டும் போதும். கொஞ்ச நேரத்திலே சுட சுட பாப்கார்ன் ரெடி ஆயிடும். ஜாலியா நீங்க அதை எடுத்து சாப்பிடலாம். ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்குலாம் இந்த கேஜெட் கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். வாங்குற இடையில இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. வெனம் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் பாருங்களேன், பார்க்கிறதுக்கு யூனிக்கா இருக்கும். ஸ்பீக்கருக்குள்ள வெனம பிடிச்சி போட்டா எப்படி இருக்குமோ பார்க்கிறதுக்கு அப்படிதான் இருக்கும். இது ஒரு ஃபெரோஃப்ளூயிட் ஸ்பீக்கர். அதாவது இதுக்குள்ள இருக்க அந்த ஃப்ளூயிட் மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்க ப்ளே பண்ற மியூசிக்கு தகுந்த மாதிரி அது மூவ் ஆகும். அந்த ஃப்ளூயிட்குள்ள ஒரு சில மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க ஸ்கிரீன் மேல அயனை வச்சு டச் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளூயிட் மூவ் ஆகும். நீங்க ப்ளே பண்ற மியூசிக்ல அதிகமா சவுண்ட் வச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேகமா மூவ் ஆகும். அண்ட் கம்மியா சவுண்ட் வச்சீங்கன்னா பொறுமையா மூவ் ஆகும். நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி எல்லாம் இல்லாம இந்த ஸ்பீக்கரை நீங்க யூஸ் பண்றது மூலமா சாங் கேட்கறதோட சேர்த்து அந்த ஸ்பீக்கரை நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ்க்காகவே நான் இன்னைக்கு ஒரு சில கீச்செயின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இதுல அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க்னு நிறைய கீச்செயின்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கீச்செயின் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதோட ஹைலைட்டே ஒரு கீச்செயினும் அப்படியே க்ளோ ஆகும். ஏன்னா இதுல LED லைட்டிங் இருக்கு. நீங்க ஆன் பண்ணி விட்டீங்கன்னா மட்டும் போதும். பார்க்கிறதுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். இதை நீங்க அப்படியே ஒரு செட்டா கூட வாங்கிக்கலாம். அப்படி நீங்க செட்டா வாங்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கீச்செயின் நீங்க ஜாலியா யூஸ் பண்ணலாம்.
உங்க போனை ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்திரக்காக தான் இந்த சார்ஜர் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சார்ஜர் அயன்மேன் டிசைன்ல அவைலபிளா இருக்கு. உங்க போன் ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் சப்போர்ட் பண்ணணும். உங்க போன் எடுத்து நீங்க வச்சீங்கன்னா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா அப்படியே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்க்கிறதுக்கு ரொம்பவே கூலா இருக்கும். நீங்க ஐபோன்லாம் வச்சிருக்கீங்கன்னா அந்த சார்ஜ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஐபோன்ல மோஸ்ட்லி ஒயர்லெஸ் சார்ஜிங் அவைலபிளா இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு ஒயர் எடுத்து சொருவி சார்ஜ் போடுறதுக்கு ஜஸ்ட் இதுல வச்சீங்கன்னா போதும், ஈஸியா சார்ஜ் ஏறிக்கும். அண்ட் பார்க்கிறதுக்குமே அமேசிங்கா இருக்கும். இதோட பிரைஸ் 2000 ல இருந்து 3000 rupees கிட்ட வரும். நீங்க காலைல எந்திரிக்கும் போதே சூப்பர் ஹீரோ சத்தத்தோட எந்திரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அலாரம் கிளாக்ஸ் உங்களுக்காக தான். இதுல நிறைய டிசைன்ஸ் அண்ட் சூப்பர் ஹீரோ மாடல்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுலயே நீங்க உங்களுக்கு பிடிச்ச சவுண்டையும் அலாரமா செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுலயே குட்டி டிஸ்பிளேவும் இருக்கு. அதுல டைம் ஷோ ஆகும். அண்ட் அங்கேயே நீங்க அலாரமும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பிரைஸ் 500 rupees கிட்ட வரும். டேர்டெவில் ஹெல்மெட். டேர்டெவில் சீரிஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்வல் சைடுல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல டேர்டெவில் போட்டிருப்பார்ல, அந்த ஒரு ஹெல்மெட் தான் அது. இந்த ஹெல்மெட் அப்படியே பாதி ஃபேஸை கவர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஹெல்மெட் நீங்க வேர் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படியே டேர்டெவில் மாதிரியே இருப்பீங்க. ஒரு சில மாடல்ஸ்ல இதோட கண் அப்படியே ரெட் கலரா எரியற மாதிரி கூட டிசைன் பண்ணிருக்காங்க. வழக்கம் போல இதை நீங்க வாங்கி வேர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கலெக்ஷனை கூட வச்சுக்கலாம். இதோட பிரைஸ் ஒரு 2000 rupees கிட்ட வரும். அயன் ஹார்ட். இந்த கேரக்டர் யாருன்னு உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த கேரக்டர் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அயன்மேன் மாதிரி இந்த அயன் ஹார்ட் கிட்ட ஒரு ஷூட் இருக்கும். அந்த ஷூட்டோட ரெப்ளிகா வெர்ஷன் தான் இது. டீடைல்ஸ்லாம் பக்காவாவே பண்ணிருக்காங்க. நீங்க சீரிஸ்ல பார்த்த மாதிரியே இருக்கும். இதை ஃபிளெக்சிபிளாவே பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மூவ் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த போஸ்டரை நீங்க செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஏன் தெரியல, நிறைய பேருக்கு இந்த கேரக்டர் பிடிக்கவே இல்ல. ஏன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு கூட இந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஹைப்பே வர மாட்டேங்குது. பாப்போம் ஃபியூச்சர்ல இந்த கேரக்டரை எப்படி கொண்டு போறாங்கன்னு. இதுதான் ஹல்க் பஸ்டர். அயன்மேன் ஹல்கை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவார்ல, அந்த ஷூட் தான் அது. பாக்குறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இது கிட்டத்தட்ட 8 அடி வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் நீங்க உங்க வீட்ல ஷோ பீஸா வச்சீங்கன்னா நீங்க அயன்மேனோட வெறித்தனமான ஃபேனா உங்க முடிவே பண்ணிடுவாங்க. இதோட டீடைல்ஸ் ரொம்ப மைனூட்டா பண்ணிருக்காங்க. ஆல்சோ இதுல நிறைய லைட் எஃபெக்ட்ஸும் இருக்கு. மார்வல் ஃபேன்ஸ்க்குலாம் இந்த ப்ராடக்ட் வாங்கணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாவே இருக்கும். அண்ட் இதோட பிரைஸும் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா அதிகமாவே இருக்கும். இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் யோடா. ஸ்டார் வார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பார்த்தது இல்லை, அதனால எனக்கு தெரியல. ஆனா பாக்குறதுக்கு கியூட்டா இருந்துச்சு, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். இதோட ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க ஆன் பண்ணி ஜஸ்ட் தரையில வச்சிட்டீங்கன்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்க போற இடத்துக்குலாம் இது உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். இது கூட இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்துருவாங்க. அந்த ரிமோட்டை நீங்க உங்க கையில கூட வேர் பண்ணிக்கலாம். ஓவரால இந்த கேஜெட் பாக்குறதுக்கு கியூட்டாவே இருக்கு. அயன்மேன் ஃபேன்ஸ்க்காகவே நான் இன்னைக்கு ஒரு தாறுமாறான கேஜெட் எடுத்து வந்திருக்கேன். இதை பாருங்களேன், பார்க்கறதுக்கு ஒரு குட்டி அயன்மேன் ரோபோட் மாதிரியே இருக்கும். முக்கியமா இதை நீங்க உங்க மொபைல்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆப் அவைலபிளா இருக்கு. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த அயன்மேனை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணலாம். இதுல எல்இடி ஆர்க் ரியாக்டர் இருக்கு அண்ட் எல்இடி ரிப்பல்சரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அயன்மேனோட ஹெல்மெட் ஓப்பன் ஆகி உள்ள இருந்து டோனி ஸ்டார்க்கும் உங்களுக்கு தெரிவாரு. பார்க்கறதுக்கே கூலா இருக்குல்ல. ஆல்சோ இதுல நீங்க ஏகப்பட்ட கேம்ஸும் விளையாட முடியும். என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு தாறுமாறான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். முக்கியமா அயன்மேன் ஃபேன்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். கோஸ்ட் ரைடர். எனக்கு தெரியும் கண்டிப்பா கோஸ்ட் ரைடருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. எனக்கும் கோஸ்ட் ரைடர் ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலி இந்த கேஜெட் ஒரு கோஸ்ட் ரைடர் பைக் தான். இதை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இது கூட கோஸ்ட் ரைடர் கேரக்டரை செட்டா கொடுத்துருவாங்க. இந்த பைக்கை பாருங்களேன், பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு. உங்க வீட்டுல ஷோ பீஸ் எல்லாம் வச்சீங்கன்னா பார்க்கறதுக்கு வெறித்தனமாவே இருக்கும். கோஸ்ட் ரைடர் எடுத்து இந்த பைக்ல நீங்க உட்காரலாம் வச்சீங்கன்னா பார்க்கறதுக்கு தாறுமாறாவே இருக்கும். உங்களுக்கு கோஸ்ட் ரைடர் பிடிச்ச கேரக்டர்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைட் சேபர். சூப்பர் ஹீரோ கேஜெட்ஸ்னா லைட் சேபர் இல்லாம எப்படி? சோ நான் உங்களுக்காக ஒரு தாறுமாறான லைட் சேபர் எடுத்து வந்திருக்கேன். இதை பாருங்களேன், பார்க்கறதுக்கு ஹேண்ட் பேரோட ஒரு நார்மல் டியூப்லைட் மாதிரி தானே இருக்கு. பட் லைட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போது இது அப்படியே ஒரு லைட் சேபரா மாறிடும். இதுல மொத்தம் 16 கலர் சேஞ்சிங் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூடயே இருக்கு. சோ நீங்க யூஸ் பண்றதுக்குலாம் ஜாலியா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள விளையாண்டீங்கன்னா ஃபன்னா இருக்கும். டைம் போறதே தெரியாது. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்பர். அப்படி பிடிச்சிச்சுன்னா லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. நான் அடுத்த வீடியோ எந்த கேஜெட்ஸ் டாப்பிக்ல போகணுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நீங்க சொல்ற டாப்பிக்ல நான் மேக்ஸிமம் வீடியோ கொண்டு வர ட்ரை பண்றேன். நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி கேஜெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம இருப்பீங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சில அமேசிங்கான கேஜெட்ஸ் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.